அதிமுக ஒன்றாக இருக்கிறது என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிரூபிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை பொள்ளாச்சி சாலையில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்ட திமுக ஆட்சி வந்ததும் மக்களை மறந்துவிட்டது என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், எந்தெந்த துறைகளில் எல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்று பார்த்து திமுக கொள்ளையடிப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏழை மக்களை பற்றி கவலைப்படாமல் அவரது வீட்டு மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார் என்றும் கூறினார். ஸ்டாலின் அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அதிமுக வலிமையான இயக்கம் என்பதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. உதயநிதி ஸ்டாலின் இந்த தினம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில எவருக்கும் நிம்மதி கிடையாது, எவரையும் நீங்கள் வாழ வைத்த சரித்திரம் கிடையாது. உங்க குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்குது. 8 கோடி பேர் மக்களுடைய நிலையை அறியாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. இன்றைய தினம் திமுக எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை பார்க்க முடியும். மேலும் அதிமுக ஒன்றாக இருக்கிறது என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிரூபிக்கும் என்றும் இபிஎஸ் உரைத்தார். அதிமுக பொறுத்த வரைக்கும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் நீங்க தானே. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கை அடிப்படையில் தான் கட்சி செயல்படும் என்றும் கூறினார். திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான். திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான். அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துடலாமே, எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின்.